Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் தீபாவளி ஸ்பெஷல் வெஜ் லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். இந்த வெஜ் லஞ்ச் மெனுவில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி, பன்னீர் டிக்கா, கூட ஒரு ரைத்தா. இது வந்து ஒரு சிம்பிளான வெஜ் மெனு. இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம் வாங்க. மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, எலுமிச்சைப்பழம் 1, கொஞ்சம் அன்னாச்சி பூ, கொஞ்சம் பிரிஞ்சி இலை, பட்டை, கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் நெய், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மட்டன் மசாலா பொடி, மஷ்ரூம், இஞ்சி பூண்டு விழுது, பிரியாணி ரைஸ், அதுக்கப்புறம் எண்ணெய், கொஞ்சம் உப்பு, புதினா, கொத்தமல்லி. குக்கர் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதும் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இதை போட்டுடலாம். பிரிஞ்சி இலையை கொஞ்சம் கசக்கி போடுங்க, அப்போ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் அரைஞ்சி வச்சுருக்க வெங்காயம் போடுறோம். இப்போ இது கூடவே பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் 2 பச்சை மிளகா அரைஞ்சி வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் நான் போட போகிறதுனால பச்சை மிளகாவை நான் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்குங்க. இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்குங்க. புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம், புதினா, பச்சை மிளகா, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இதோட நல்லா வதங்குது. இப்போ இது வதங்கிட்ட பின்னாடி நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்துக்கு 3 தக்காளி கணக்கில் சேர்க்கணும். 1/2 கிலோ அரிசிக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 தக்காளி இருந்தால் போதும். இப்போ இது நல்லா வதக்கிக்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தக்காளியும் வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரியாணியோட கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் அதில் சேர்க்குறேன். மட்டன் மசாலா பொடி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். ஏன்னா பச்சை மிளகா நான் கம்மியாக போட்டிருக்கேன். இது வந்து 1/2 கிலோ அரிசிக்கு வந்து தேவையான அளவு. உங்களுக்கு மிளகாத்தூள் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாவே வந்து கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதுக்காக முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலைன்னா இது வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்கும். பிரியாணி வந்து சீக்கிரமாக அடி பிடிச்சிடும்ன்றதுனால இஞ்சி பூண்டு வந்து இது வதக்கின பிறகு போட்டால் சீக்கிரம் உங்களுக்கு அடி பிடிக்காது. உப்பு நான் கொஞ்சம் தேவையான அளவு போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தண்ணி. நீங்கள் வந்து 1/2 கிலோ அரிசிக்கு நான் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். நீங்கள் முதல்லையே நல்லா அரிசியை களைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அரிசி சீக்கிரமாக உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டால் போதும், அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க. இப்போ நான் ஊற வச்சுருக்கேன் அரிசியை அதில் சேர்க்குறேன். நான் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு வந்து யூனிட்டி ரைஸ்ன்னு இருக்குது, அதை நான் சேர்க்குறேன். இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு அரிசி நல்லா லென்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டும் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து பிரியாணி செய்யும் போது இதில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா உப்புமாக்கு கொதி வர மாதிரி கொதிக்கும். இப்போ ஒரு லைட்டாக தான் கிளறணும். நல்லா ஒரு அகலமான கரண்டியில் நீங்கள் இதை இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடையாது. ரொம்ப கலரக்கூடாது, உங்களுக்கு அப்புறம் அரிசி உடைஞ்சிரும். மஷ்ரூமை நான் ஏற்கனவே கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து கலந்தாப்பில் விடுங்க. ரொம்ப கிளறக்கூடாது, லைட்டாக மேலாப்பில் அப்படியே கலந்து விடுங்க. இப்போ வந்து நம்ம குக்கரில் விசில் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி வந்து சிம் பண்ணிடணும். ஒரு 2 விசில் வந்தாலே பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் 2 விசில் வரட்டும்னு வெயிட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா 2 விசில் வந்துடுச்சு, ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி ரெடியாக இருக்குது. அரிசி வந்து உடையாமல் லென்த்தியாக இருக்குது. இப்போ வந்து எலுமிச்சைப்பழம் 1 எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்குங்க. இப்போ இதை வந்து நான் பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ இதை லைட்டாக கலந்து விடுங்க.
ரொம்ப அதிகமாக கிளறக்கூடாது. அடியிலேருந்து அப்படியே மேலாப்பில் எடுத்து தூணா மாதிரி கலர்ந்து விடுங்க, இல்லைனா அரிசி உடைஞ்சிரும். ஸோ இப்போ நம்ம சாலட் பண்ணலாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். நான் வந்து வெள்ளரிக்காய் சாலட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தயிரில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்தது கொஞ்சம் வெங்காயம் சேர்க்குறேன், கொஞ்சோண்டு தக்காளி சேர்க்குறேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் சேர்க்குறேன். நம்ம தக்காளி வந்து பச்சையாக சாப்பிடும் போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் நான் தக்காளி ஒரு அரை பழம் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இப்போ தயிரில் வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி சேர்த்து கொத்தமல்லி சேர்த்து கலந்துருக்கேன். இதை நல்லா நீங்கள் கலந்துட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கூடவே குக்கும்பர் சாலடும் நம்ம இப்போ வச்சுருக்கோம். அடுத்ததான் நம்ம பன்னீர் டிக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பன்னீர் டிக்கா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பன்னீர், குடைமிளகா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், கடலை மாவு, கஸ்தூரி மேத்தி, சாட் மசாலா, உப்பு, தேவையான அளவு தயிர், எண்ணெய். பன்னீர் டிக்காய்க்கு வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பன்னீரை வந்து இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பன்னீர் டிக்கா செய்ய தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 5லேருந்து 6 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1/2 ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா அடித்து கலந்துக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி குழைவாக வந்து அடிச்சுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை வந்து இதில் சேர்த்துருங்க. இதை நல்லா வந்து எல்லா பக்கமும் மசாலா படுற அளவுக்கு கலந்துக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி வெங்காயத்தையும் அந்த மசாலாவில் போட்டு நம்ம வந்து கலந்துக்கலாம். இது எல்லா பக்கமும் நல்லா படுற அளவுக்கு கலந்து இதையும் நம்ம வந்து ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சிடலாம். குடமிளகா சேர்த்து அதையும் நல்லா கலந்துடலாம். இப்போ எல்லா பக்கமும் மசாலா நல்லா பட்டுருச்சு. இதையும் நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அடுத்தது தக்காளியை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து பெங்களூர் தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதையும் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. மசாலாலாம் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து இது எல்லாமே தனித்தனி பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர், குடைமிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாமே தனித்தனி பவுலில் எடுத்து வச்சாச்சு. அரை மணி நேரம் இது அப்படியே ஊறட்டும். அரை மணி நேரம் கழித்து நம்ம அந்த மாதிரி ஒரு டூத்பிக் எடுத்து நம்ம வந்து வெங்காயம் வந்து முதல்ல சேர்த்துக்கலாம். அடுத்து குடமிளகா சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம மறுபடியும் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு குடைமிளகா சேர்த்துக்கலாம். அடுத்தது மறுபடியும் இன்னொரு பன்னீரை சேர்த்துக்கலாம். தக்காளி, குடைமிளகா, வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி எல்லா ஸ்டிக்லேயும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு grill pan வச்சு அரை ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து வெண்ணெய் எல்லா பக்கமும் படுற அளவுக்கு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. வெண்ணெய் பிடிக்காதவங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு பன்னீர் டிக்கா ஸ்டிக்கையும் வந்து இதில் வச்சிடலாம்.
இது வந்து நீங்கள் சிம்மில் வச்சு தான் குக் பண்ணணும். இதை வந்து லைட்டாக கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை திருப்பி விடுங்க. மறுபடியும் எல்லாத்தையும் இதை மாதிரி திருப்பி விடுங்க. ஒரு பக்கத்துக்கும் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. இது வந்து அதிகமான தீ வச்சிங்கன்னா கருத்துரும். நம்ம சிம்லேயே வச்சு இதை செய்யும் போது ரொம்ப நல்லா வந்து இருக்கும். இது இந்த மாதிரி நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமாக மாற்றி மாற்றி வச்சுட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நம்மளுடைய பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. தீபாவளி ஸ்பெஷல் வெஜ் லஞ்ச் மெனுவில் மஷ்ரூம் பிரியாணி, பன்னீர் டிக்கா, கூடவே வந்து ஒரு ரைத்தா. இந்த 3 ரெசிபியும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.